வெல்கம் டு வெட்டுகோப். நம் பிறப்பே ஒரு வெற்றி தானே. இன்னும் 1 ஆர் 2 மந்த்தில் டிசிஎம் செகண்ட் செமஸ்டர் செகண்ட் செமஸ்டர் வரப்போகுது. ஓகேங்களா? அதுக்கான மாடல் இன்னும் ஒரு ஃபியூ டேஸில் வரப்போகுது. மாடல் எக்ஸாமினேஷன், இன்டர்னல் எக்ஸாமினேஷன் ஒவ்வொரு இன்ஸ்டியூட்லையுமே வைக்கக்கூடிய இன்டர்னல் எக்ஸாமினேஷன் செகண்ட் இன்டர்னல் எக்ஸாமினேஷன் இன்னும் கொஞ்சம் நாளில் வரப்போகுது. ஓகேங்களா? அதுக்கு பயன்படும் வகையிலையும், அதே சமயம் செகண்ட் செமஸ்டருக்கு பயன்பட வகையிலையும் நம்ம ஒரு ஆன்லைன் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ண போகிறோன்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோட லிங்க் நான் இந்த கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன். அதை பற்றின டவுட் ஏதாவது இருந்தால் நீங்கள் அதில் பார்த்துக்கோங்க. அதுக்கு படிக்க வேண்டிய பாடம் என்னென்ன அப்படின்னா, கூட்டுறவு தணிக்கை, கூட்டுறவு வங்கியியல், கூட்டுறவு, கடன் சார்பற்ற சங்கங்கள், நகை மதிப்பீடு, இந்த 4 பாடத்துக்கான டெஸ்ட்டு தான் நாங்கள் வைக்க போகிறோம். ஒவ்வொரு பாடத்துக்கும் 75 கொஷின் டெஸ்ட் வைக்க போகிறோம். ஓகேங்களா? அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் நான் அந்த வீடியோக்கான லிங்க்கை பின் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ப்ரீவியஸ் இயர் பர்சன்டேஜ் கொஷின் சால்வ் பண்ணிடுவோம். இந்த சம்மு எங்கே இருக்குது அப்படின்னா 8th புக்கில் எடுத்துக்காட்டு சம்மு 4.5. இந்த மாதிரி சம்மு ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருப்பாங்க டிஎன்பிஎஸ்சியில். ஓகேங்களா? டிஎன்பிஎஸ்சின்னு இல்லாமல் எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்னாலுமே நம்மளுக்கு ஜிஎஸ் படித்தாலும் அதில் மேக்ஸ் படித்தாலும், ஓகேங்களா, மேக்ஸில் பர்சன்டேஜ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். அதில் இந்த மாதிரி கொஷின் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ஓகேங்களா? நம்ம டிஆர்பிக்குமே இது யூஸ் ஆகும். சரி, வாங்க இப்போ பார்க்கலாம். கொஷின் ஒருவரின் வருமானம் 10% அதிகரிக்கிறது. 2வது ஸ்டேட்மெண்ட், பின்பு 10% குறைகிறது எனில் வருமானத்தில் என்ன மாற்றம் நிகழும் அப்படின்னு கேட்பாங்க. நம்ம என்ன போடுவோம், 10% ஏறுது, மறுபடியும் 10% குறையுது, மாற்றமே இல்லையே அப்படின்ட்டு எந்த மாற்றமும் இல்லைன்னு போட்டுருவோம். ஆனால் அப்படி போடக்கூடாது. பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் நம்ம டீட்டெயிலாக போடணும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். ஒருவரின் வருமானம் 10% அதிகரிக்கிறதுன்றாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தரோட சம்பளம் 100 வச்சுக்கோமா. அப்போது அவரோட சம்பளத்தில் 10% அதிகரித்தா அவரோட சம்பளம் எவ்வளோ மாறும்? 100க்கு 10% எவ்வளோ? 10. அப்போது அவரோட சம்பளம் 110 மாறிடும். ஓகேங்களா? அவரோட சம்பளம் 10%க்கு அப்புறம் 110 ரூபாவாக மாறிடும். அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, பின்பு 10% குறைகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது அகைன் 110க்கு 10% கண்டுபிடிக்கணும். ஓகேவா? 110க்கு 10% எவ்வளோ கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 11 வரும். ஓகேங்களா? 110க்கு 10% கண்டுபிடிச்சா 11 வரும். அப்போது அதுக்கான டிஃப்ரென்ஸ் தான் கேட்டிருக்காங்க. எனில் அவரது வருமானத்தின் என்ன மாற்றம் நிகழும் கேட்டிருக்காங்க. அப்போது இதுக்கான டிஃப்ரென்ஸ் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போது 11 - 10 1. அப்போது 1% குறையும். ஏன்னா குறையும் தானே. ஓகேங்களா? 1% அவரோட சம்பளத்துலேருந்து குறையும். ஏன்னா 100லேருந்து 10% அதிகமாகும் போது அவரோட சம்பளம் 110. அப்போ அந்த 110க்கு தான் அகைன் நம்ம 10% கண்டுபிடிச்சி அதை மைனஸ் பண்ணணும். ஏன்னா இங்கே குறைகிறதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல. அப்போது கண்டுபிடிக்கும் போது 110 கண்டுபிடிக்கும் போது 11 ரூபாய் கிடைக்கும். அப்போது 11 - 10 1. அப்போது 1% அவரோட சம்பளத்தில் மாற்றம் நிகழும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.